இட்லி எப்பா இட்லி போட்ட சமான எவ்வளவு பெரிய பூகம் வந்தாலும் சரிடா நீ ஒரு ஆள் எஸ்கேப் ஆயிருப்பா. வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ என்ன வீடியோ பார்க்கணும்? டுடே சேனல் தான் பார்க்க போகிறோம். சப்போர்ட் வீடியோ தான் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. அது முடியவே இல்லை. ஐயோ, ஒரு மிகப்பெரிய கேள்விக்கு விடை கிடைத்திருக்கிறது. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. தாவேக தலைவர் விஜயுடன் காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி தொலைபேசி வாயிலாக பேசியிருக்கிறார். ஹலோ, யாரு? தன்ராஜா? நான் தான் ராமசாமி பேசுறேன். சொல்லுங்க. தாவேக ஆட்சி அமைக்க ஆதரவளிப்பதாக காங்கிரஸ் அறிவித்திருக்கிறது. இந்த வெற்றிக்கு காரணம் திரு ரஹ்மான் பலோச் என்கிற இவங்க வீடு இப்படி கேட்டா நம்மள எல்லாம் நடிச்சு ஏமாத்திருக்கான் பாஸ். தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்காக முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. அந்த முடிவை தெரிவிக்கிறதுக்காக நாங்க இப்ப பனையூர் போயிட்டு இருக்கோம். அவ்வளவுதான். நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதா? அவங்க எதுவுமே தரமாட்டேங்கிறாங்க. இது நல்லதா கெட்டதான்னு தெரியல. பாதி சீட்டு புங்க பார்ப்பாங்க. கண்டிப்பா டிவி கேக்கு தான் கெடுதல. அவங்க கூப்பிட்டே வந்திருக்கணும். உங்களை நம்பிதான் இறங்கி இருக்கிறேன். கட்சியில என்னை கவுத்து விட்டுற மாட்டீங்களா? நாசகோ அப்படி கேட்ட அசிங்கப்படுத்திட்ட பத்தியா? இன்னும் டவுட்லாம் இல்ல. நம்ம ஒண்ணு செய்யணும்னு நினைக்கிறோம். அதான் நம்மளுக்கே ஒண்ணு செஞ்சிடறாங்க. எப்ப மூஞ்சியை காட்டணும், எப்ப முதுவை காட்டணும் நல்லா தெரியும் எனக்கு. இது முதுகில் குத்துவதை தவிர வேற இல்ல. பேக் ஸ்டாபிங் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லி ராகுல் காந்தியை இதுக்கு நம்ப வச்சாங்கன்னு நமக்கு தெரியல. முதுகுல குத்திட்டு இல்ல. முதுகுல குத்திட்டு இல்ல. தாவேகாவுக்கு ஆதரவளிப்பது தொடர்பான காங்கிரசின் நிபந்தனையை பார்க்கிறோம். மதவாத சக்திகளுடன் சேரக்கூடாது என்ற நிபந்தனையோடு தாவேகாவுக்கு காங்கிரஸ் ஆதரவு. ஆனால் எந்த காரணத்தை கொண்டோ இந்த கதவை திறக்கவோ எதிர்த்த விட்ட பார்க்கவோ கூடாது. நம்ம வீட்டுக்கு வாங்க, நல்லா பழகுங்க, பிடிச்சா கட்டிக்கங்க, இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸாவே இருப்போம். இல்லையா, நாங்க இங்கே பழகிக்கிறோம். சரி. காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் 5 பேர் விஜயை ஆதரித்திருக்கிறார்கள். இன்னும் 6 எம்எல்ஏக்களின் ஆதரவு விஜய்க்கு தேவைப்படுகிறது. எந்த கட்சி அடுத்து விஜயை ஆதரிக்க போகிறது? கூட்டணி தொடர்பா என்ன நிலையில விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கு சார்? இது தொடர்பாக கட்சியின் முன்னணி பொறுப்பாளர்களோடு கலந்தாய்வு செய்த பின்னர் தான் முடிவெடுக்க முடியும். லேட் ஆகிக்கிட்டே போறீங்கல்ல? இருக்கட்டும். இல்ல, அப்பதான் அவங்களுக்கு ஏதாவது பெரிய பதவி கிடைக்கும். லேட் பண்றாங்க. உரிமை கோருகிறார் விஜய். வேற வழி கிடையாது. இப்போ உங்களுக்கு டிவி கேட்கும். கடிதத்தை விஜய் தற்போது ஆளுநரிடம் வழங்கி இருக்கிறார். நான் போய் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து வந்துறேன். ஆளுநரே ஆட்சி பண்றாங்க. ஆனா பண்ண மாட்டேன். விஜய்க்கு இது தேவையில்லை. சட்டமன்றத்துலாம் இது பண்றதுக்கு தேவை. இப்போதைக்கு தேவையில்லை. ஆட்டடா பண்றாங்க. நிறைய இடத்துல இப்போ இதோட கம்மியாலாம் ஜெயிச்சுலாம் ஆயிருக்காங்க. சட்டமன்றத்துல ப்ரூவ் பண்ணாலே போதும். நம்பிக்கை அடிப்படையில தான் நடக்கும். என்ன பிரச்சனை? இப்பதான ஆரம்பிச்சிருக்கான். இன்னும் எவ்வளவோ ஸ்டேஜ் இருக்கு. விடுங்க, நான் பாத்துக்கிறேன். தாவேகாவை ஆட்சி அமைக்க ஆளுநர் அழைப்பு விடுக்காத நிலையில் தாவேகா தலைவர் விஜய்க்கு 2 நாட்களாக வழங்கப்பட்டு வந்த உயர் பாதுகாப்பு திடீரென அது அவர்தான் வேண்டாம். அது இது பண்ணிட்டு நான் இது பண்ணிக்கிறேன். ஏன் மேல ஏன் சார் பாயிருங்க? நான் ஒரு அரசாங்க ஊழியர். என் கடமையை தான் நான் செய்யறேன். நீங்க பேசுறதா இருந்தா மினிஸ்டர் போய் பார்த்து பேசுங்க.
தாவேகா சட்ட நிபுணர்கள் குழுவினர் அதிக தொகுதிகளை வென்று தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தாவேகாவை ஆட்சி அமைக்க அழைக்க சட்டத்தில் இடம் உள்ளதாகவும் பெரும்பான்மையை நிரூபிக்க கால அவகாசம் வழங்கலாம் என்றும் வலியுறுத்தினார். இருப்பினும் இதுவரை ஆட்சி அமைக்க ஆளுநர் தரப்பில் சட்டத்துல இருந்தாலும் தரமாட்டோம். அப்படிதான் இருக்கு இப்போ. வேற கட்சி ஆளுங்களா வராங்களாமே ஆபீஸுக்கு கேட்காத அரசியல் அவ்வளவுதான். காங்கிரஸ் நிர்வாகி மோகன் குமாரமங்கலம் கருத்து ஒன்றை தெரிவித்திருக்கிறார். விஜய் முதல்வராவதை பாஜக வேண்டுமென்றே தடுப்பதாக குறிப்பிட்டிருக்கிறார். I didn't do it. செந்தில் நீதானே? உச்சநீதிமன்ற ரெண்டு பேரும் போயிட்டாரு பின்பற்ற வேண்டும் விட மாட்டாங்க அவசரத்துல எப்படி வலியுறுத்தியிருக்கிறார். நான் கோர்ட்டுக்கு போறேன், முயற்சி பண்ணி பாருங்க. 118 உறுப்பினர்களின் முழு ஆதரவு பட்டியலையும் அளிக்க வேண்டுமென ஆளுநர் தரப்பில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி இன்று பதவியேற்பு விழா நடைபெறுவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. திமுக ஆதரவுடன் ஆட்சி அமைக்க அதிமுக தீவிரம் காட்டி வருவதாக தற்பொழுது நமக்கு இது ரூமர். கலப்பி விட்டாங்க பாரு. நான் சொன்னல இதெல்லாம் ரூமர், இதெல்லாம் நடக்கவே நடக்காது. பண்ண மாட்டாங்க, பண்ணாலே உடஞ்சிரும். ரெண்டு கட்சியுமே உடஞ்சு போயிடும், அது அவங்களுக்கே தெரியும். இபிஎஸ் முதலமைச்சராக வெளியில் இருந்து ஆதரவு பேசவே இல்லையா முடிவு செய்துள்ளது. இவங்களே அடிச்சு விட்டாங்க. நான் உள்ள நான் வெளியே. அப்படி சேதாரம் ஏதாவது ஏற்பட்டுச்சு தமிழக வெற்றி கழகத்திற்கு மெஜாரிட்டி கிடைக்காததால் அவர்கள் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சூழல் தற்பொழுது உள்ளது. ஆகையால் அதிமுகவும் திமுகவும் கைகோர்க்க தற்போது திட்டமிட்டுள்ளதாக ஒரு தகவல் கிடைத்துள்ளது. அவன் எடப்பாடிக்கிட்டே இப்போ 28 பேரும் அவ்வளவுதான் இருக்காங்க, அதுவே கம்மியா இருக்கு. அதே பிரிஞ்சு போச்சு அவங்க இது. இவன் ஆட்சியில இருக்கிற வரைக்கும் நாம அரசியல் பண்ண முடியாது, நாம முந்திக்கணும். ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. தாவேகா ஆட்சி அமைக்க திமுக இடையூறு செய்யாது என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் 6 மாசம் வரைக்கும் எதுவும் பண்ண மாட்டான்னு சொல்லிருக்காங்க. இதுக்கு எனக்கு எந்த சம்பந்தம் இல்லை. மறுபடியும் சொல்லுதே, நீ சில நேரத்தில் யார் செஞ்ச தெரியும். புதுச்சேரி பூரணாங்குப்பத்தில் உள்ள நட்சத்திர விடுதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் சொல்றாங்க. இது நமக்குள்ளதான் இருக்கணும். நான் போய் படுக்கிறேன். ஓடி போயிருவாங்க, பயப்படுறாங்க. சென்னைக்கு அதுக்குதான் புடிச்சு வச்சிருக்காங்க. சட்டப்பேரவை உறுப்பினர்கள் அடுத்த சில மணி நேரங்களிலே கட்சியினுடைய அறிவுறுத்தல் அடிப்படையில் புதுச்சேரிக்கு செல்ல வேண்டும். இப்பொழுது புதுச்சேரி அரியாங்குப்பத்தில் ஏற்கனவே நிறைய பேர் போயிட்டாங்களா? போயிடலாமா? அழகர்காட்லாம் வேணாம், பாண்டிச்சேரி போயிடலாம். நடக்குது. 118 பேர் ஆதரவு இருந்தால் மட்டுமே பதவி பிரமாணம் செய்து வைக்க முடியும் என்று ஆளுநர் திட்டவட்டமாக தெரிவித்திருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல. ஒரு கவர்னரோட ஆளுநரோட வேலை என்ன? ஆளுநரோட வேலை என்ன? அந்த வேலையை நீ ஏன் செய்ய மாட்டேங்கிற? உன் வேலையை செய். அது விஜயோட பொறுப்பது. அவர் கேள்விக்கு பதில் சொல்லுங்க மாமா. மக்கள் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க. அவரு நான் ஃபார்ம் பண்றாரு, போன் பண்ண விடுங்க, அவ்வளவுதான் உங்களுடைய வேலை. விஜயை நிறுத்துறீங்க? நீங்க நிறுத்துறதுக்கான சட்டமே இல்லையே. நல்ல கேள்வி. நிலையான ஆட்சி தமிழகத்துல அமையணும், அதுக்காக கேக்குறாங்க. அவர் யாருங்க டிசைட் பண்றதுக்கு? அவர் யாரு டிசைட் பண்றதுக்கு? அதை இவ்வளவு கேள்வி கேட்டாலும் அவர் இதை தாமதப்படுத்துறதுக்கு வேற ஏதேனும் காரணங்கள் இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இருக்கும் இல்லையா? இல்லன்னா வேற என்ன இருக்கு? யார் இதன் பின்னணியில இருக்காங்க? யார் சொன்னாலும் உங்களுக்கே தெரியும். உங்களுக்கு தெரியுமா? முதல்ல சொல்லுங்க. நீங்க வர்றதே எந்த கட்சிக்கு சார்பா வர்றீங்கன்னு எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். தெரியும், சூதனானே எங்களுக்கு தெரியும். விஜயை ஏன் நிறுத்துறீங்க நீங்க? அவருக்கு முதல்வர் ஆகிறதுக்கும் ஆட்சி அணுக்கிறதுக்கும் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு. சொல்லு, என்ன மூட் அவுட் உனக்கு? என்ன ஆட்டத்துக்கு சேர்த்துக்கல? அதான பார்த்தேன். அந்த உனக்கு போய் வேலையை பாடுறான். இது எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இழுப்பாங்க. ஆனா விஜய் தான் எப்படி வருவாரு, என்ன இது இழுத்து அவங்க இப்போ மற்ற கட்சியும் ஜாயின் பண்ற ரெடியா தான் இருக்காங்க. கொஞ்சம் பொறுத்து
அவங்களுக்கு ஏத்த இது பொறுப்பு அவங்களே டிவிக்கவே கொடுக்குற அளவுக்கு இவங்க இதான் சான்ஸ்ன்னு யூஸ் பண்ணிக்கிறாங்க. அவங்களும் அவங்க அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறாங்க. அது ஒன்றும் பண்ண முடியாது. வேற கம்மியாக ஜெயிச்சிட்டாங்க, கரெக்டாக லாக் ஆகுற மாதிரி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டாங்க. அதனால கவர்னருமே வாண்டடா பண்றாரு. ஏன்னா இதோட கம்மியாலாம் நிறைய பேர் ஜெயிச்சு இது அந்த இது பண்ணிடுவாங்க. பண்ணி முடிச்சக்கப்புறம் அதுக்கப்புறம் சட்டசபையில தான் அது நிரூபிக்கணும். இங்க நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது. அதுவே தப்பான ஒரு இதுதான். இது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அது தெரியுமா தெரியாதா நியூஸ் சேனல் போடுறாங்களே அதெல்லாம் தெளிவா போடவே மாட்டேங்கிறாங்க. சில பேர் அதை சொல்றாங்க. அந்த இது பேசும்போது அவங்களே சொல்றாங்க இப்படிதான் பண்ணணும், இது ஒன்றும் தப்பு கிடையாது. இவங்கதான் வாண்டடா இவங்களே இது பண்றாங்க, ரஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது ஒண்ணும் பண்ண முடியாது. ஆளுநர் ஆட்சி வந்துரும், இந்த ஆட்சிலாம் வராது. ஆளுநர் ஆட்சி ஏன்னா சும்மா கொஞ்ச நாள் இருக்கும், அதுக்கப்புறம் திரும்பி ரீஎலெக்ஷன் வைப்பாங்க. வருஷமா கஷ்டப்பட்டு ரீஎலெக்ஷன் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, மத்த எல்லா கட்சியுமே எதிர்பார்க்காது. ஏன்னா திரும்பியும் காசு செலவழிக்கணும், அது வேலைக்கு ஆகாது. மக்களுக்குமே அது ஒரு இதுதான். அது போட்டு அப்புறம் திரும்பி நீங்க ரீஎலெக்ஷன் பண்ணா அப்ப என்ன இது? அது அந்த மாதிரிதான் முடிகிற விஷயத்த இவங்க இழுக்கிறாங்க, ஜவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே இருப்பாங்க. தெரியல, பாப்போம் என்ன பண்றாங்கன்னு தெரியல. மேபி சில பேர் அதிமுகலே சில பேர் பிரிஞ்சுட்டாங்க. அதாவது கிட்டத்தட்ட பாதி பேர் பிரிஞ்சுதான் இருக்காங்க. மீதி பேரும் ஓடிடுவாங்களோ அப்படின்னு பயத்துலதான் எடப்பாடி இங்க பிடிச்சி வச்சிருக்காரு. அதுதான் தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சு. மீதி பேர் எங்க போனாங்கன்னு தான் தெரியல. என்ன ஆகுதுன்னு தெரியல, பார்க்கலாம் எப்படி இருக்கு. ஓகே, வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா இருக்கும்.